ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி குலாப் ஜாமுன் தான் எங்கள் வீட்டில் நான் ட்ரை பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். அதுக்கு 777 பிராண்ட்லேருந்து ஒரு குலாப் ஜாமுன் மிக்ஸ் தான் எடுத்திருந்தேன். குலாப் ஜாமுன் மிக்ஸை ஒரு பாத்திரத்தில் தட்டிட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி லைட்டாக விரவிக்கணும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கணும். ரொம்பையும் ஹார்டாக இல்லாமல் சாஃப்டாக பிசைஞ்சுக்கணும். தென் சர்க்கரை பாகு ரெடி பண்ணுறதுக்கு 500 கிராம் சர்க்கரை நான் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு கூட வேணும்னா நீங்கள் கூட எடுத்துக்கலாம். நான் அதே அளவு தண்ணி ஊற்றி பாகு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். பாகு லைட்டாக கொதித்து வரவும் கலருக்காக குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் யாருக்கும் ஏலக்காய் ஸ்மெல் பிடிக்காது, அதனால நான் சேர்க்கலை. அப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம செஞ்சு வச்ச மாவை பால்ஸாக பிடிச்சி வச்சுக்கணும். எனக்கு ஒரு 30 பால்ஸ் கிடச்சிது. நீங்கள் இதோட குட்டியாகவும் பிடிச்சிக்கலாம், இல்லை பெருசாக வேணுன்னா பெருசாகவும் பிடிச்சிக்கலாம். அதை மிதமான தீயில் 2 பாகமாக பிரித்து நான் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். அடுப்பை சிம்மிலேயே வச்சு பொன்னிறமாக பொரிக்கணும். அப்போ தான் உள்ளே வேகும், இல்லாட்டி உள்ள மாவாகவும் வெளியே ப்ரௌனாகவும் இருக்கும். அதனால் அடுப்பை சிம்மிலேயே வச்சு பொரிச்சிடுங்க. நல்லா ப்ரௌனாக வெந்தோடனே பால்ஸ் எல்லாம் சுகர் சிரப்பில் போடுறதுக்கு முன்னக்கூட்டி லைட்டாக சுகர் சிரப்பை லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு பாலாக உள்ளே போட்டு சர்க்கரை பாகில் ஊறுற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. நல்லா ஊறணும். பெரட்டி விட்டுட்டு ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சு நான் ஒரு 3 ஹார்ஸ் ஊற வச்சேன். ஊற வச்சு இப்போது உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா சாஃப்டாக ஸ்பான்ச்சியாக இருந்துச்சு. பட் ஆனால் அந்த வெடிப்பு மட்டும் எனக்கு வந்துச்சு. அது வராமல் இருக்க என்ன பண்ணலாங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.